வணக்கம் நண்பர்களே. கதை கேட்க இணைந்திருக்கும் உங்கள் அத்துணை பேரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை சர்வதேச தந்தையர் தினமாக கொண்டாடப்படுகிறது. சர்வதேச அன்னையர் தினம் கொண்டாடப்படக்கூடிய அளவிற்கு சர்வதேச தந்தையர் தினம் கொண்டாடப்படுவதில்லை. ஆனால் தொழில்நுட்பம் வளர்ந்த பிறகு கடந்த 5 ஆண்டுகளாக சர்வதேச தந்தையர் தினமும் பெருமளவில் கொண்டாடப்படுகிறது. அந்த அளவில் நாளை சர்வதேச தந்தையர் தினம் கொண்டாடப்பட இருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு ஒரு தந்தையை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு தந்தையின் கதை என்றால் அந்த தந்தை அளப்பரிய சாதனைகளை சேர்ந்து உயர்ந்த மனிதனா என்றால், ஒரு தந்தையின் வெற்றி என்பது அவர் வாழ்வில் அடைந்த உச்சம் அல்ல, அவரால் அவர் மகன் வாழ்வில் அடைந்த உச்சமே ஒவ்வொரு தந்தைக்குமான அளவுகோல் என்கின்ற அளவில் இன்றைக்கு ஒரு தந்தையால் மிக பெரிய உயரமாக பிரபலமாக இந்தியாவின் முகமாக மாறி இருக்கக்கூடிய ஒரு மகனை பற்றியும் தந்தையை பற்றியும் பார்க்க இருக்கிறோம். சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்னர் ஹரியானாவில் இருக்கக்கூடிய புகழ்மிக்க கிரிக்கெட் பயிற்சி மைதானங்களில் ஒன்றான மகாராணி கிளப்பிற்கு ஒரு தந்தை தனது மகனை அழைத்து செல்கிறார். தனது மகனை ஒரு சிறந்த கிரிக்கெட் வீரராக மாற்ற வேண்டும் என்கின்ற முயற்சியில் இருக்கக்கூடிய தந்தை தனது மகனை அங்கே பயிற்சி எடுக்க வைக்கிறார். இந்தியாவின் சிறந்த தொடக்க வீரராக திகழ்ந்த நவ்ஜாத் சிங் சித்து அவர்கள் அந்த மாநிலத்தை சார்ந்தவர் என்பதால் அவர் அந்த இடத்தில் இருந்து அந்த சிறுவன் விளையாடக்கூடியதை பார்த்துக் கொண்டிருக்கிறார். சில மணி துளிகள் அந்த சிறுவனது ஆட்டத்தை பார்த்து மாத்திரத்தில் நவ்ஜாத் சிங் சித்து அந்த சிறுவனது தந்தை அழைத்து, இந்த சிறுவனது உடல் அசைவு மொழிகள் ஒரு கிரிக்கெட் வீரருக்கான உடல் அசைவு மொழியை உகந்ததாக இல்லை, இந்த சிறுவனை நேரம் தாழ்த்தாமல் வேறு ஏனும் ஒரு துறையை நோக்கி அனுப்பினால் அவரது வாழ்க்கையை செம்மைப்படும் என்று சொல்கிறார். உடனே கடுகடுத்து போன அந்த சிறுவனின் தந்தை அந்த சிறுவனை தர 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 இழுத்து வந்து, எப்படி உனக்கு கிரிக்கெட் வராமல் போகிறது, நான் பார்க்கிறேன், உன்னை இந்தியாவின் முகங்களில் ஒன்றாக மாற்றியே தீருவேன் என்று சொல்லி அவனை தர 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 என்று வீட்டிற்கு அழைத்து வருகிறார். அவரது வீட்டின் பின்புறத்திலே ஒரு பூந்தோட்டம் இருந்தது. உடனே அந்த பூந்தோட்டங்களை எல்லாம் அப்புறப்படுத்த சொல்லி அங்கே பல இந்த மின்னக்கூடிய டைல்ஸ் கற்களை தரையிலே பதித்து அதையே தனது மகனின் பயிற்சி களமாக மாற்றினார். ஹெல்மெட் ஏதும் அணியாமல் 12 வயது இருக்கக்கூடிய அந்த சிறுவனை மட்டையை பிடிக்க செய்து மூர்க்கத்தனமாக அந்த சிறுவனை நோக்கி பவுன்சராக பந்துகளை எறிகிறார். வீட்டு சமையல் அறையின் ஜன்னல் வழியாக இந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருந்த அந்த சிறுவனின் தாயார், இந்த மனிதன் எனது மகனை கொல்லாமல் விட மாட்டார் என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தார். அந்த அளவுக்கு மூர்க்கத்தனமாக அந்த மனிதனே இந்தியாவிற்காக கிரிக்கெட் விளையாடிய மனிதன் தான். ஒரு டெஸ்ட் போட்டியும் 6 ஒருநாள் போட்டியும் விளையாடிய மனிதன் சில காயங்கள் காரணமாக அணியில் தொடர முடியாமல் அவர் பின்னர் வேறு துறை நோக்கி நகர்ந்தார். ஆக தன்னால் சாதிக்க முடியாத ஒன்றை தனது மகன் சாதிக்க வேண்டும் என்கின்ற வேட்கை அவரை உந்தியது. அதே நேரத்தில் நவ்ஜாத் சிங் சித்து உதிர்த்த அந்த வார்த்தைகளும் அவரை தோய்த்துக் கொண்டிருந்தன. இவன் கிரிக்கெட்டுக்கு லாய்க்கே இல்லாதவன் என்கின்ற அந்த வார்த்தையை இவரால் ஜீர்ணித்துக் கொள்ள முடியவில்லை. எப்படி உன்னால் கிரிக்கெட் ஆட முடியாமல் போகிறது, நான் பார்க்கிறேன் என்கின்ற அந்த வேட்கையும் அவருக்குள் இருக்கிறது. ஆக அந்த கனல் இருந்து கொண்டிருக்கிறதே, அந்த கனலோடு மூர்க்கத்தனமாக ஹெல்மெட் அணியாத 12 வயது நிரம்பிய அந்த மகனை நோக்கி மூர்க்கத்தனமான பவுன்சர்களை எறிகிறார். பல என்று இருக்கக்கூடிய அந்த டைல்ஸ் கற்களிலே பந்துகள் பட்டு மூர்க்கமாக ஏன கோணலாக கணிக்கவே முடியாத அளவிற்கு பந்துகள் 6 உயரத்துக்கு எழுகின்றன. உடல் முழுவதும் அடிபெறக்கூடிய அந்த சிறுவனை பார்த்தும் பரிதாபப்படாமல் தொடர்ந்து அந்த மனிதன் பந்துகளை அந்த சிறுவனை நோக்கி எரிந்து கொண்டே இருக்கிறார். தன் மேல் அடிபடக்கூடாது என்பதற்காகவே மட்டையை வேறு வழி இல்லாமல் அந்த பந்தை எப்படியேனும் தடுத்தாக வேண்டும் என்கின்ற அளவுக்கு அந்த மனிதன் அந்த மகனுக்கு பயிற்சியை தருகிறார். ஆக இப்படியான ஒரு மூர்க்கத்தனமான பயிற்சியை தனது தந்தையிடத்திலிருந்து எடுத்துக்கொண்ட அந்த சிறுவன் தான் 2007ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவிலே நடந்த சர்வதேச 2020 முதல் உலக கோப்பை போட்டிக்கான இந்தியாவின் நாயகனாக திகழ்ந்தார். 6 பந்துகளில் 6 சிக்ஸர்களை விளாசிய யுவராஜ் சிங் இந்தியாவை விட்டு அயலகத்திலே, அதுவும் வேகப்பந்து வீச்சுகளிலே, பவுன்சர் பந்துகளிலே ஆடுவதற்கு இந்திய வீரர்கள் திணறிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் தனது தந்தை யோகராஜ் சிங் இப்படி மூர்க்கமான பயிற்சியை கொடுத்ததனால் ஒரு இளம் சிங்கமாக, பயமறியாத சிங்கமாக, எப்பேற்பட்ட வேகப்பந்து வீச்சாளர்களாக இருந்தாலும் தனது காலை முன்னே எடுத்து வைத்து விளாசக்கூடிய ஒரு மிகச்சிறிய வீரராக, அசாத்திய நாயகனாக யுவராஜ் சிங் மாறினார். எந்த ஒரு சிறுவனது அசைவுகள் கிரிக்கெட் வீரருக்கான அசைவுகளே அல்ல என்று சொல்லப்பட்டதோ, அந்த சிறுவன் அசாத்தியமாக 2007 மட்டுமல்ல 2011ஆம் ஆண்டிலும் இந்தியாவிற்கான உலக கோப்பையை பெற்று தருவதற்கான நம்பிக்கை நட்சத்திரமாக மாறினார் என்று சொன்னால் அது யோகராஜ் சிங் அவர்கள் கொடுத்த அந்த பயிற்சியும் ஊக்கமும். யுவராஜ் சிங்குக்கு ஆரம்ப நாட்களிலே கிரிக்கெட் பிடிக்காது.
அவருக்கு மிக பிடித்த விளையாட்டுகள் டென்னிஸும் ஸ்கேட்டிங்கும். ஸ்கேட்டிங்கில் பள்ளி அளவில் பல பதக்கங்களையும் மாநில அளவிலான பதக்கங்களையும் கூட பெற்றிருக்கக்கூடிய யுவராஜ் சிங் வாரத்தில் 6 தினங்கள் ஸ்கேட்டிங் பயிற்சி மிக ஆனந்தமாக செய்வார். ஒரு தினம் வேறு வழி இல்லாமல் தன் தந்தைக்காக கிரிக்கெட் பயிற்சி மேற்கொள்வார். ஆக தனது தந்தை சாதிக்க முடியாத ஒன்றை தன் மேல் திணிக்கிறார் என்பதனால் அதுவே ஒரு கட்டத்தில் வெறுப்பாக மாறியது. இளம் பிராயத்தில் தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய பந்தங்களை பற்றி உளவியல் ரீதியாக நாம் அறிந்திருக்கிறோம். ஆக இப்படியான உந்துதல்கள் எல்லாம் எதிர்கொண்ட ஒரு மனிதன் தான் இன்றைக்கு அசாத்திய ஒரு கிரிக்கெட் வீரராக நம்பிக்கை நாயகமாக இந்தியாவின் வெற்றி முகமாக மாறி இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடியது யுவராஜ் சிங்கின் கடுமையான பயிற்சி. வழக்கமாக ஒன்றை சொல்வார்கள், தான் பார்த்து மகிழ்ந்து இந்த உலகத்தை தனது பிள்ளையும் பார்த்து ரசிக்க வேண்டும் என்பதற்காக 10 மாதங்கள் தனது வயிற்றிலே சுமந்து தாய் பிரசவிக்கிறாள் என்று சொல்வார். ஆனால் தந்தையோ ஒருபடி மேலாக தான் பார்க்காத உலகத்தை தனது மகன் பார்க்க வேண்டும் என்பதற்காக தனது தோளின் மேல் மகனை சுமந்து நிற்கிறார். ஆக ஒவ்வொரு மகன்களின் வெற்றிக்கு பின்னாலும் தந்தையின் கடினமும் தந்தையும் கண்டிப்பும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன. ஆரம்ப நாட்களில் தந்தையின் கண்டிப்புகளும் கடுஞ்சொற்களும் நமக்கு கசப்பாக இருக்கின்றன, வெறுப்பை ஏற்படுத்துகின்றன. ஆனால் நாம் வாழ்வின் மிகப்பெரிய உச்சத்தை சிகரத்தை அடையும் பொழுது அந்த கண்டிப்புகள் தான் நம்மை அந்த இலக்கை நோக்கி நகர்த்தி இருக்கிறது என்று எண்ணும் பொழுது வார்த்தைகள் இல்லாமல் கண்களில் கண்ணீர் பீரிட்டு இருக்கும். பெற்றோர்கள் ஒரு குழந்தை பிறக்கும் வரைக்கும் தங்களுக்கான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். ஒரு குழந்தை பிறந்த பின்னர் அந்த குழந்தைக்கான வாழ்க்கையாக தங்களது வாழ்வை மாற்றிக் கொள்கிறார்கள். ஆக எத்தனை வழிகளை சந்தித்தாலும், எத்தனை அவமானங்களை சந்தித்தாலும், எத்தனை ரணங்களையும் கண்ணீர்களையும் தாண்டியும் ஒரு வெற்றி நோக்கி நம்மை நகர்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கக்கூடிய தந்தைகளுக்கு தலைவணக்கத்தை சொல்லி தந்தையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த கதையை நிறைவு செய்கிறேன். யுவராஜ் சிங் பற்றி பேசுவதற்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. டெஸ்ட் ஆஃப் மை லைஃப் என்கின்ற அவரது சுயசரிதையை நீங்கள் வாசித்தால் கிரிக்கெட் கடந்தும் அந்த மனிதனின் வாழ்க்கையில் அவர் அடைந்திருக்கக்கூடிய உயரங்களையும் ஏற்றங்களையும் இறக்கங்களையும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஒரு உச்ச நாயகனாக இருந்து கேன்சர் நோயின் காரணமாக கீழே விழுந்து மீண்டும் முட்டி மோதி மேலே எழுந்து நிற்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கை படிக்கக்கூடிய அத்துணை பேரையும் மெய்சில் இருக்க வைக்கும் என்றால் அதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை. ஆக இன்றைக்கு ஒரு தன்னம்பிக்கை மனிதனையும் அந்த தன்னம்பிக்கை மனிதனை வார்த்தெடுத்த ஒரு தந்தையை பற்றியும் நாம் சிந்தித்ததில் மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.